இந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அப்படித்தான் நம்முடைய நிலையும் இருக்க வேண்டும். அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அந்த நிலையை குறித்த ஒரு வெளிப்பாட்டை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? மத்தேயு 23வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். எலியா வாழ்ந்த நாட்களிலே அவருடைய ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு போறாங்க நிறைய பேர். அம்மா அப்பா கூட்டிட்டு போறாங்க, என் பையனையும் நீங்க ஸ்டூடெண்டா எடுத்துக்கோங்க. அல்லது ஒருத்தன் சொல்றான் அவங்க அம்மா அப்பா கிட்டப்பா, நான் மாடு மேய்க்க போகல, நான் இந்த பாடத்தை படிக்கவும் போல, எலியா சார் ஆரம்பிச்சிருக்கிற ஸ்கூல்ல நான் ஸ்டூடெண்டா போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்றார். அங்க கான்ஃபிளிக்ட்ஸ்லாம் வந்திருக்கும். ஏன்டா அங்க போற, சாப்பாடு யாரா போடுவா,